ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த சீரீஸ் ஒயிட் ரைஸில் ஹை ப்ரோட்டீன் ரெசிபி வீடியோ நம்பர் 2. இதுக்கு முன்னாடி ஒயிட் ரைஸில் ஹை ப்ரோட்டீன் ரெசிபி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் ரைஸில் செய்யக்கூடிய ஹை ப்ரோட்டீன் ரெசிபி வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் ஒயிட் ரைஸ் ஹை ப்ரோட்டீன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹை ப்ரோட்டீன் வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு 2 போல் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு லைட்டாக குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எதுவோ அதெல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 50 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி, ஒரு மீடியம் சைஸ் கேரட், 10 போல் பீன்ஸ், 200 கிராம் மஷ்ரூம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எதுவும் அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குனா மல்லி இலை, கொஞ்சம் போல் புதினா இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மஷ்ரூமில் இருந்து தண்ணி விட்டு வரும். மீடியம் ஃப்ளேமில் விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டு வரும் பாருங்கள். இது மாதிரி தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா அந்த தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகணும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சூப்பராக வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு சோயா சங்க்ஸ், நான் வந்து மினி சோயா சங்க்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம், கொதிக்கிற தண்ணியில் 10 நிமிஷத்துக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா அலசிட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு கை அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். அதை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே 150 கிராம் அளவுக்கு பன்னீர் இந்த சைஸ் க்யூபாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அதையுமே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து என்ன ரைஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே பண்ணலாம். சாப்பாட்டு அரிசியில் கூட ட்ரை பண்ணலாம். நான் இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்துருந்தேன், 1 கிளாஸ் அளவுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த ரைஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன் 1 கிளாஸ் அளவுக்கு. நல்லா இப்போ ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தியாக இருந்தனால தண்ணி ஏதோ பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து பார்த்தேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த வெஜ்ஜி அப்புறம் அந்த ரைஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கலந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து இப்போ நல்லா செட்டில் ஆகி வந்திருக்கு. உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட ஹை ப்ரோட்டீன் வெஜ் புலாவ் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம். நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. 2த்துக்கும் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தட்டைப்பயிறு சாதம் ரொம்ப சிம்பிள், ஹை ப்ரோட்டீனும் கூட. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறேன், 1 கிளாஸ் தட்டைப்பயிறு.
ஸோ 2மே ஈக்குவல் போர்ஷன் எடுத்துருக்கிறேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மட்டும் ஊறட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 4-5 போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4-5 பூண்டு பல்லை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துட்டு அந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும். அந்த கலர் சேஞ்ச் ஆகி நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் போல் பெருங்காயம், இதுக்கு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தக்காளி நல்லா மசிய வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு மசிய வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். எந்த கிளாஸில் அரிசியும் பருப்பும் எடுத்தோமோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சோம் இல்லையா, நல்லா ஊறி வந்திருக்கு. தட்டைப்பயிறு பாருங்கள், ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே நல்லா அந்த மாதிரி ஊறி இருக்கிறது நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ ஒரு சில தட்டைப்பயிறு வந்து 3 விசில் விட்டாலும் வேகாது. ஸோ உங்களோட தட்டைப்பயிறு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணிவிட்டு, குக் பண்ண தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணி ஊற்றி அந்த வேக வச்ச தட்டைப்பயிரையும் சேர்த்து நீங்கள் வந்து இந்த ரைஸ் ரெடி பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இதை 1/2 மணி நேரம் தான் ஊற வச்சேன். அதுலேயே வந்து கரெக்டாக எனக்கு வெந்துருச்சு. ஸோ ரைஸும் தட்டைப்பயிரும் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு கையளவுக்கு மல்லி இலையை நல்லா ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலையை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ஒரு சூப்பரான ஹை ப்ரோட்டீன் தட்டுப்பயிறு சாதம் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு சில தட்டைப்பயிறு வந்து வேகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2-3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை வச்சு இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹை ப்ரோட்டீன் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நிறைய பேர் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் இது செஞ்சுருவீங்க. ஆமாவா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். யூஸ்வலாக வந்து நம்ம 1 கிளாஸுக்கு 1/4 கிளாஸ் இல்லைனா 1/2 கிளாஸ் அந்த மாதிரி தான் சேர்ப்போம். ஸோ ஈக்குவல் போர்ஷனில் நம்ம எடுக்கும்போது நமக்கு வந்து அதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக கிடைக்கும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு குக்கரில் 1/2 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூனே போதும். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லை பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு, ஒரு 4-5 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் தான் நம்ம அரிசியும் பருப்பும் எடுத்தோம் இல்லையா? ஸோ 1 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் பருப்பு, டோட்டலாக 2 கிளாஸ். 2 கிளாஸ்க்கு 2.25 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது நல்லா வந்து உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சம் போல் பெருங்காயம், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அரிசியும் பருப்பும் இருக்கு இல்லையா, அதை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா ஹை ப்ரோட்டீன் வெண்பொங்கல் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிருக்கும். நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். வெண்பொங்கல் குழஞ்சி சாப்பிட்றத விட இந்த மாதிரி உதிரியாக நல்லா பருப்பு ஜாஸ்தி போட்டு செஞ்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வந்து யூஸ்வலாக நம்ம சாம்பார் தான் பண்ணுவோம். சாம்பார்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது. அதுவும் நல்லா நிறைய பருப்பு போட்டு தான் நம்ம சாம்பார் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் கூட சொல்லலாம். நான் சொன்ன ரேஷியோவில் சரிக்கு சரி போட்டு இந்த பொங்கல் செஞ்சு பாருங்கள்.
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நிமிஷம். நிறைய பேர் வந்து என்னோட ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்க ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஆப்போட லிங்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்கு பின்னும் பண்றோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹை புரோட்டீன் பட்டர் பீன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அந்த பேனில் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் பட்டர் பீன் எடுத்திருக்கிறேன். அதை வந்து அந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் கம்மியாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இருக்கிறத நான் சேர்த்துட்டேன். இப்போ இது வந்து நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு பாருங்க, இந்த அளவுக்கு கொதி வரணும். வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி வடிச்சிட்டு ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் கடுகு, கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். இது வந்து ஒரு வெங்காயம் கிடையாது. ஒரு வெங்காயத்தில் சும்மா கொஞ்சோண்டு எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு 4-5 பல் பூண்டை தட்டி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா எந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு அந்த பட்டர் பீன் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மசிய வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச 1 கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு நான் இன்றைக்கி 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் எடுத்தேன். அதே கிளாஸில் 2.5 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு கடைசியாக பொடியாக கட் பண்ண மல்லி இலையை தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட அருமையான பட்டர் பீன் ரைஸ் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். ஹை ப்ரோட்டீன், நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.